நாங்கள் சரவணா டூர்ஸ் மூலமாக காசி, கயா, அயோத்தி, அலகாபாத் டூர் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ட்ரிப்புமே சூப்பராக இருந்துச்சு. சாமி தரிசனம்லாம் கரெக்டாக கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு. ஃபுட்டு உண்மையாலுமே வயிற்றுக்கு எந்த கோளாறும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. திரும்பவும் எங்கள் டூரில் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நான் 6 மாத காலமாக ட்ரை பண்ணி பையன் இந்த கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன ஒரு பய உணர்ச்சியில் நான் இதில் வரலை. எங்கள் அப்பா காசிக்கு வந்து சில பிரச்சனைகள் ஆகிடுச்சு, நடப்பாய். அதனால் நான் இதில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதை தெளிவுபடுத்தி அப்புறமேலு என் மைத்துனர் இறந்துட்டார். அப்புறம் அதுலேயும் டிலே ஆச்சு. அப்புறம் அதை முடிச்சோடனே இப்போ ஃபைனலாக திடீர்னு ஒரு 3 நாளில் சொல்லி நீ கிளம்பிட்டான், அவனு காசெல்லாம் பணம்லாம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் உடனடியாக சரி நான் கிளம்புறப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரி கோயிலுக்கெல்லாம் நீ சிறப்பு கொடு, பணம் போட்டு வர நீ போய்ட்டு வந்துடும் அப்படின்னு தூத்துக்குள்ளேருந்து அனுப்பிவிட்டாங்க. வந்தாருச்சு. அப்புறமேல கிளம்பி என் பெரிய பையன் கூட்டிட்டு வந்தேன். அவ்வளோ அவன் திடீர்னு டெல்லி போனேன். அன்னைக்கு இங்கே வந்துட்டேன். அது கடவுளுடைய இஷ்டம். இந்த இடத்துல வந்தது திடீர் ப்ரோக்ராம். திடீர்னு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். நல்லபடியாக நடந்துச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரவணா அசோகம் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் சீனிவாசன் என்பவருடைய சரவணா டிராவல்ஸ் மூலமாக வட இந்தியாவிற்கு சுற்றுலா செல்வதற்காக வந்திருந்தேன். இந்த சுற்றுலா எனது சம்பந்தி மூலமாக எனக்கு தகவல் தெரிந்தது. இந்த சுற்றுலாவில் வந்த மொத்தம் 27 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் வந்த அனைவருக்கும் தமிழ்நாட்டு உணவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வும் சுவையும் குறையாமல் ஒரு வாரமாக தமிழ்நாட்டு உணவு கொடுத்து எங்களை மிகவும் சிறப்பாக கலந்து கொண்டவர் சரவணா டிராவல்ஸ் உரிமையாளர் மிஸ்டர் சரவணன் ஆவார். அவர் மேலும் மேலும் இந்த சேவையை செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வட இந்திய கோயில்களையும் தீர்த்த தலங்களையும் மேலும் மேலும் மக்களுக்கு காமித்து பேரும் புகழ் பெறுமாறு அன்போடு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் தமிழ்நாட்டிற்கு வந்த மக்கள் அனைவருக்கும் சுவை குன்றாமல் சிறப்பான தமிழ்நாட்டு உணவு வகைகளை தானே ஆட்களை வைத்து தினமும் 3 வேளையும் நேரம் தவறாமல் செய்து கொடுத்த அவர்கள் சீனிவாசன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.